கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக அதிமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு போன்றவை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தனது தோழமை கட்சிகளான காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் இடம்பெறப்போவதாக தகவல் வெளியாகியிருந்ததாலும் அந்த கட்சியுடன் மட்டும் திமுக இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இதனால் மக்கள் நீதி மய்யத்தின் நிலைப்பாடு என்னவென்றே தெரியாமல் இருந்தது. இப்படியான சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் 1 அல்லது 2 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் கை சின்னத்திலேயே மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்களை போட்டியிட வைக்க காங்கிரஸ் முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ராகுல் காந்தி, கமல்ஹாசன் இடையே நல்ல இணக்கம் இருப்பதால் இந்த கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கமல்ஹாசன் போட்டியிடுவதை சூசகமாக குறிப்பிட்டு வரும் 21ஆம் தேதி நடைபெறும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கான அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதில் நாடாளுமன்றத்தில் நம்மவர் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய பின்னர்தான் சிறுபான்மையினர் மீது திமுக அரசு அக்கறை காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சீர்காழியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழாவில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக அதிமுக என்றும் விளங்குவதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் தான் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நன்மைகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகி உடனே திமுக கிறிஸ்துவ பெருமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த விடியா திமுக முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொன்னே கிறிஸ்துவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடியுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமர வைத்து பேசுகிறார், அப்படி கோரிக்கை கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றதை உணர வேண்டும். மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையில் மகத்தான கூட்டணி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. அந்த நிலைப்பாடை தான் தெளிவுபடுத்திட்டார் யாரு பொதுச்செயலாளர் பொறுத்தவரை. அதனால நீங்க அதோட ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் அதுக்கு அந்த கொஸ்டினே வர சான்சஸ் இல்லை. நீங்க ஏன் நட்டா ஓபிஎஸ் பார்க்கல, டிடிவி பார்க்கலன்னா நீங்க ஓபிஎஸும் கேட்கணும், டிடிவியும் கேட்கணும். எங்கிட்ட கேட்கறீங்க? இது நாங்க தான் கதவை மூடிட்டோம், கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம், பெட்டியை கழட்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டோம். இதோட பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்னும் எத்தனை மொழி வேணும் ஒன்னும் உங்களுக்கு? அதனால பொதுவாக எங்க தலைமையில கூட்டணியில வர்றதுக்கு எல்லா கட்சியிலும் விருப்பப்படுறாங்க, பிஜேபி தவிர, திமுக தவிர, இல்லையா? அதனால புரிஞ்சுப்பீங்க. அதனால இன்னும் தேதியெல்லாம் இருக்கு. அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் see. பாஜகவை பொறுத்தவரை பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளிடையே கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அதிமுக, பாஜக இடையே கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொண்டதாக கூறப்பட்டது. இப்படியான சூழலில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் மட்டும் இணைந்து பயணிக்க ஜி.கே. வாசன் முடிவு செய்துள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை ஜி.கே. வாசன் விரைவில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.